விக்ரம் படம் ரிலீஸ் ஆகி 67 நாள் ஆச்சு. இன்னுமுமே இந்த படம் வந்து தியேட்டரில் ஓடிக்கிட்டு இருக்கு. அதுவும் தியேட்டரில் 80% வந்து சீட்ஸ் வந்து புக் ஆகிருக்கு அப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? நம்ப முடியாதது தான். ஸோ அதை வந்து நம்ம ஸ்க்ரீன்ஷாட்டோட இந்த புக்கிங் ஸ்க்ரீன்ஷாட்டோட வந்து நம்ம ப்ரூவ் பண்ணுவோம். அதுக்கடுத்து தான் வந்து இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் தமிழ் சினிமாவில் 44 படம் ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ இதில் விக்ரமுக்கு அப்புறம் ஒரு பெரிய வெற்றி அப்படின்னா இந்த 44 படத்தில் எந்த படமுமே கிடையாது. வேணால் ஆவரேஜ் வேணால் சொல்லலாம். யானை மாதிரியோ குழு குழு மாதிரியோ ஒரு 2-3 படங்களை, கார்கி மாதிரியோ ஒரு 2-3 படங்களை நம்மளால் சொல்ல முடியும். ஆனால் வெற்றி அப்படிங்கிறது எதுவுமே பெருசாக விக்ரமுக்கு அப்புறம் தமிழ் சினிமாவில் இல்லை. அதுக்கு என்ன காரணம்? ஏன் மக்கள் திடீர்னு வந்து விக்ரமுக்கு அப்புறம் தமிழ் சினிமாவை வந்து அந்த அளவுக்கு ரசிக்கலை? ஏன் தேட்டருக்கு வந்து க்ரௌடு வரல? அப்படியே வந்தாலும் ஏன் ஒரு படத்தை முழுசாக ரசிக்க முடியலை? அப்படிங்கிறதுக்கும் காரணம் வந்து விக்ரம் தான் ஒரு விஷயத்த வந்து பெஞ்ச் மார்க்காக செட் பண்ணிட்டு போயிருக்கு. அது என்ன விஷயம் அப்படிங்கிறதையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். அதுக்கடுத்து தான் ரீசெண்டாக நம்ம ஒரு ஷார்ட்ஸ் ஒன்று பண்ணியிருந்தோம். என்ன அப்படின்னா, விக்ரம் படத்தோட இன்டர்வல் சீன் அப்படிங்கிறது வேற ஒரு இடத்துலேருந்து இன்ஸ்பயர் ஆகி பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம ஒரு வீடியோவாக பண்ணியிருந்தோம், ஷார்ட்ஸாக. அதை பார்த்துட்டு அதில் நிறையா பேர் வந்து நம்மக்கிட்ட, ஏய் நீ எதுக்கு குறை சொல்லிக்கிட்டே இருக்க, ஒரு குறை சொல்லாமல் இருக்கவே முடியாதா உங்களால் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை திட்டுறாங்க. அந்த வீடியோவுக்கு என்ன நம்ம சொல்ல வந்தோம் அப்படிங்கிறதே புரியாமல் வந்து அசிங்கமாக சில பேர்லாம் வந்து கமெண்ட் பண்ணுறாங்க. ஸோ அதை பற்றி நம்மளுக்கு கவலை இல்லை. ஆனாலுமே அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்க வேண்டிய அவசியத்தில் நான் இருக்கேன், கட்டாயமும் இருக்குது. இதை வந்து என்னை திட்டுறவங்களுக்காக நான் கொடுக்குற ஒரு விஷயம் கிடையாது. இருந்தாலுமே நான் அதை எதுக்காக பண்ணேன் அப்படிங்கிறது, ஸோ நான் கமல் சார் ரசிக்கேன் அப்படிங்கிறது நம்ம சேனலில் பார்த்துட்டு இருக்க நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இருந்தாலுமே அந்த சீன் வந்து எங்கேயோ லோகேஷ் கனகராஜ் இன்ஸ்பயர் ஆகி பண்ணாரா இல்லை காப்பி அடிச்சாரா அப்படின்னு இந்த படத்தோட சீனையோ இல்லை இந்த படத்தோட உழைப்பையோ நான் எங்கேயோ கேவலப்படுத்தினேனா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஸோ அதை தான் வந்து இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா பண்ணிவிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனோட ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நான் சொன்னேன்ல, விக்ரம் படம் 67 நாள் கழிச்சு இந்த படம் வந்து இப்படி ஓடிக்கிட்டு இருக்கு, அதுவும் தேட்டரில் ஓடிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறதே மிகப்பெரிய விஷயம். ஏன்னா இன்றைக்கி வந்து தேட்டரில் 10 நாள் ஓடுறதே மிகப்பெரிய சாதனை. ஆனால் 67 நாள் ஓடுது, அதுவும் தேட்டரில் 80%க்கு மேலே சீட்டு ஃபுல்லாகுது அப்படிங்கிறது மிகப்பெரிய சாதனை. அதுவும் இன்றைக்கி இருக்கிற ஓடிடியில் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு விஷயத்த இங்கே நம்ம கொண்டாடிக்கிட்டு இருக்க தான் செய்யணும். ஏன் அப்படின்னா, விக்ரமுக்கு அப்புறம் ரிலீஸ் ஆன 44 தமிழ் திரைப்படங்களில் ஒரு 2 படம் தான் வந்து ஆவரேஜாக போச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ மிகப்பெரிய வெற்றின்னு கூட நம்மளால் சொல்ல முடியாது, ஆவரேஜ் அப்படின்னு தான் சொல்லலாம். அது யானையாக இருக்கட்டும், குழு குழுவாக இருக்கட்டும், கார்கியாக இருக்கட்டும். ஸோ சில நல்ல படங்களே வந்தது, அது கூட ஃப்ளாப்பாக தான் ஆச்சு, ராக்கெட்ரி மாதிரி சில படங்கள். ஸோ இருந்தாலுமே ஏன் வந்து இந்த படங்கள்லாம் ஃப்ளாப் ஆகுது? எதுக்கு விக்ரம் படத்தை வந்து மறுபடியும் ரிப்பீட்டடாக வந்து பார்க்குறாங்க அப்படின்னா, அந்த படம் வந்து சில விஷயத்த கிரியேட் பண்ணி வச்சுட்டு போயிடுச்சு. ஸோ இப்படி தான் ஒரு படம் இருக்கணும், இந்த படத்தில் வந்து ஒரு ஹீரோவுக்கு மட்டும் வேலை இருக்கக்கூடாது, அந்த படத்தில் நடித்த ஒரு வேலைக்காரியாக இருக்கட்டும், இல்லை வந்து ஒரு முக்கியமான வில்லனுக்கு அடியாளாக இருக்கட்டும், அவனுக்கு கூட நான் வந்து ஒரு கேரக்டரை கொடுத்து, அவனுக்கு ஒரு முக்கியத்துவத்தை கொடுத்து, அவனுக்கு ஒரு பிஜிஎம் போட்டு, அவனுக்கு ஒரு முக்கியமான ஒரு பேசக்கூடிய ஒரு விஷயத்த வந்து நான் கிரியேட் பண்ணி வைப்பேன் அப்படின்னு ஒரு டைரக்டர் பண்ணி வைக்கிறாரு. அப்படிங்கும்போது இந்த பக்கம் அப்படியே இப்படி வந்தீங்க அப்படின்னா, சில திரைப்படங்கள், நான் எல்லா திரைப்படங்களையும் வந்து குறை சொல்லலை, சில திரைப்படங்கள் எப்படி இருக்குது அப்படின்னா, இந்த ஹீரோக்கு மட்டும் நம்ம வேல்யூ கொடுத்தா போதும், மீதி பேருக்குலாம் எதுக்கு கொடுக்கணும்? இந்த படத்தில் நடிக்கக்கூடிய ஹீரோயினுக்கே நான் வந்து ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தை கொடுக்க மாட்டேன், வெறும் பாட்டுக்கோ இல்லை வந்து ஏதோ ஒரு காமெடிக்கோ இல்லை ஹீரோ கூட ரொமான்ஸ் பண்ணுறதுக்கோ மட்டும்தான் இந்த படத்தில் இருக்கணும். காமெடியன்லாம் வந்து சும்மா அப்பப்போ வந்து அந்த படத்துக்கு தேவையில்லையோ காமெடி மட்டும் பண்ணிட்டு போனால் போதும், வில்லன் வந்து ஒரு முக்கியமான வில்லனாக இருந்தால் போதும், ஹீரோ கிட்ட பயங்கரமாக அடி வாங்கக்கூடிய ஒரு வில்லனாக இருந்தால் போதும் அப்படின்னு வெறும் ஹீரோயிசம்காக படம் எடுக்கக்கூடிய படங்களும் இருக்கும்போது, இந்த விக்ரம் அப்படிங்கிற படத்தில் வந்து சர்ச்சிங் ஃபார் ப்ரோட்டகனிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ப்ரோட்டகனிஸ்ட் அந்த ஹீரோவை வந்து தேடக்கூடிய அந்த விஷயம் இருக்குல்ல, ஃபர்ஸ்ட் ஆஃப் முழுக்க ஹீரோ யார், அவர் நல்லவரா கெட்டவரா, அவர் என்னெல்லாம் பண்ணார், அவர் ஏன் இதெல்லாம் பண்ணார், அவர் உண்மையிலே செத்துட்டாரா உயிரோட இருக்காரா அப்படிங்கிறத அந்த தேடுற விஷயம் இருக்குல்ல, அதுவே வந்து இந்த படத்தில் சூப்பராக ஒர்க் அவுட் ஆச்சு. ஸோ அதுதான் இந்த படத்தோட முக்கியமான ஒரு வெற்றி அப்படின்னு சொல்லலாம். ஸோ கமல் சார் மாதிரி ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யம், மிகப்பெரிய ஒரு ஆளுமை இருக்கும்போது அந்த இடத்துல ஃபகத் ஃபாசில்னாலேயோ இல்லை விஜய் சேதுபதினாலேயோ, ஏன் அந்த படத்தில் நடிக்கக்கூடிய டீனா மாதிரியே ஒரு அந்த கட்டிங் பிளேயரை வச்சு கட் பண்ணுவார், அவர் மாதிரி ஜாஃபர் மாதிரி ஒரு ஆள்லாம் வந்து ஸ்கோர் பண்ண முடியும் அப்படின்னா, ஸோ இதுதான் வந்து மக்களுக்கான படமாக வந்து நான் பார்க்குறேன். ஸோ இதுதான் வந்து இதில் வந்து எல்லாமே இருக்குது. எனக்கு வந்து இந்த படத்தில் சென்டிமெண்ட் இருக்குது,
ஸோ ஒரு பயங்கரமான மாசான சீன் ஒன்று இருக்குது, பயங்கரமான வில்லனிசம் இருக்குது. ஸோ இது எல்லாமே இருக்குது, எல்லாமே என்னால் ரசிக்க முடியுது. இதை மீதி படங்களோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது எனக்கு அது கிடைக்கல. ஸோ இப்படி தான் ஒரு படம் இருக்கணும் அப்படிங்கிறத பெஞ்ச் மார்க்காக கிரியேட் பண்ணி வச்சுட்டு போயிடுச்சு. அதுதான் மீதி படங்களுக்கு பிரச்சனையாகவே மாறிடுச்சு அப்படின்னே நான் சொல்லுவேன். ஓப்பனாகவே அதுதான். ஸோ விக்ரம் படத்தினால மீதி எல்லா படங்களுக்கும் பிரச்சனை. ஸோ விக்ரம் படம் வந்து என்னதான் வந்து தமிழ் சினிமாவை வந்து உயர்த்தி நிறுத்திட்டாலுமே வந்து இன்னொரு பக்கம் இந்த மாதிரி ஒரு ஆவரேஜான மூவிக்கெலாம் வந்து ஒரு பெரிய பாதிப்பை வந்து ஏற்படுத்திடுச்சு. ஒரு படம்னா இப்படி தான் போயிருக்கணும், நீங்கள் கண்டபடிலாம் எடுத்தாலாம் பார்க்க முடியாது, இனிமேல் வந்து மக்களை முட்டாளாக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்துக்கு வந்து மக்கள் டியூன் ஆகிட்டாங்க. ஸோ அதுக்கு அடுத்ததான் வந்து நம்ம வந்து ஒரு வீடியோ ஒன்று பண்ணியிருந்தோம். என்ன அப்படின்னா, நாயகன் மீண்டும் வரார் அப்படின்னு அவர் மாஸ்கை கழட்டும் போது அது வாயில் பபுள் கம் போட்டு மில்லுவார். அதுவும் அவர் உடனே கழட்ட மாட்டார், ஒன்று கழட்டிட்டு அதுக்கப்புறம் பொறுமையாக அப்படி ரொம்ப நேரம் கழட்டுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த சீன் அப்படியே டிட்டோவாக வந்து இதுக்கு முன்னாடி WWFல நம்ம WWE வந்து நம்ம ரே மிஸ்டீரியோ அவர்கள் வந்து அந்த மாஸ்க் இப்படி ஒன்று ஒன்றா கழட்டிட்டு அவர் கழட்டுவார். கழட்டினதுக்கு வந்து எடிட்டிங் கூட அது மாதிரி நிறைய ரீல்ஸ்லாம் நான் பார்த்தேன், நாயகன் மீண்டும் வர்றாருன்னா. அப்போ அதை பார்க்கும்போது ஆமாம், இந்த படம் ஃபுல்லாகவே கமல் சார் வந்து எங்கேயுமே வந்து பபுள் கம் போடவே மாட்டார். ஆனால் இந்த சீனில் மட்டும் போட்டிருக்காரு. ரே மிஸ்டீரியோவும் அதே மாதிரி தான் இந்த பபுள் கம்மை போட்டு மில்றாரு. ஸோ எனக்கு இதை பார்க்கும்போது இதை காப்பின்னு நான் சொல்ல மாட்டேன், எங்கேயோ இன்ஸ்பயர் ஆகி எடுத்திருக்காரோ, ஒரு வேளை அப்படி தான் இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஏன் அப்படின்னா, ஏன்னா அவர் இப்போ உதாரணத்துக்கு நான் ஒரு ஃபோட்டோ ஒன்று போடுறேன் பாருங்கள். இப்போ ஆயுத பூஜை அப்படின்னு வந்துட்டா இந்த கமோடோ அப்படிங்கிற இந்த அர்னால்டு நடித்த படத்துலேருந்து பட்டையெல்லாம் போட்டு எல்லாம் போட்டு ஒருத்தர் வந்து கையில் இந்த மிஷின் கன்னை வச்சுருக்க மாதிரி ஃபோட்டோ போட்டு ஆயுத பூஜைன்னு போடுவாங்க. ஆனால் லோகேஷ் கனகராஜ் அதை இன்ஸ்பயர் ஆகி எடுத்து அப்படிப்பட்ட ஒரு கேரக்டரு பட்டையெல்லாம் போட்டு ஒருத்தர் வந்து கையில் வந்து மிஷின் கன்னை வச்சுட்டு ஒருத்தர் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு நான் யோசிச்சது தான் வந்து கைதி டில்லி அப்படின்னு சொல்கிறாரு. கைதி படத்தில் வரக்கூடிய கார்த்திக் கேரக்டர் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ வந்து அந்த மன்சூர் அலிகானை ஃபஸ்ட்டு நான் யோசிச்சு வச்சேன். அதுக்கப்புறம் கார்த்தி சார் அதில் செட் ஆனார் அப்படின்னு சொல்கிறார். ஸோ இந்த மாதிரி நிறையா வந்து அவர் வந்து ஒவ்வொரு சீனுக்குமே நான் ஒவ்வொரு இடத்துல இன்ஸ்பயர் ஆகிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அந்த மாதிரி இன்ஸ்பயர் ஆகிருக்கலாம் அப்படிங்கிறது தான் அந்த வீடியோட நோக்கமே தவிர, ஸோ இவங்க வந்து கஷ்டப்பட்டு ஒரு சீனை எடுத்துட்டாங்க, மாசான சீன் எடுத்துட்டாங்க, அதை எங்கேயும் வந்து நம்ம மட்டப்படுத்தணும் இல்லை குறை சொல்லணும் அப்படின்னு கிடையாது. ஸோ இதை வந்து நம்ம வந்து அப்லோட் பண்ணதுக்கு வந்து நிறைய பேர் நம்மளை வந்து என்னடா ஒரு ஒரு உழைப்பை வந்து இப்படி கேவலப்படுத்திட்டேடா அப்படின்னு சொன்னாங்க. ஸோ மீதி கமெண்ட் எல்லாத்தையுமே என்னால் வந்து கடந்து போயிட முடியும், என்ன அசிங்கமாக திட்டினதோ இது எல்லாத்தையுமே. ஆனால் ஒரு உழைப்பை வந்து நீ அசிங்கப்படுத்திட்டேடா, ஒருத்தன் கஷ்டப்பட்டு ஒரு படம் எடுத்து வெற்றி படம் கொடுத்துட்டானே, அந்த படத்தை வந்து நீ இவ்வளோ மட்டப்படுத்திட்டே அப்படின்னு சொல்லும் போது தான், ஸோ அப்போ அதுக்கான பதில் நம்ம சொல்லி ஆகணும் அப்படிங்கிற ஒரு விஷயமும் எனக்கு தோணுச்சு. ஸோ இந்த படத்தை எங்கேயுமே மட்டப்படுத்தணும் அப்படிங்கிறது இல்லை. ஸோ இந்த மாதிரி ஒரு சீன் இதுக்கு முன்னாடி நடந்திருக்கு. அதுக்கு முன்னாடியே வந்து கேன்லாம் சொல்கிறாங்க. ஸோ கேன் அன்மாஸ்க் அப்படிங்கிற ஒரு வீடியோவுமே வந்து இப்போ WWEல கேன் வந்து இதே மாதிரியே மாஸ்க் கழட்டுவார். அதுவுமே ஒரு மாசான சீன் தான். ஆனால் அந்த மாஸ்க்கை கழட்டும் போது அவர் வந்து அந்த மாஸ்க்குக்கு முன்னாடி வரையும் அவர் பயங்கரமான முடியெல்லாம் வச்சுக்கிட்டு இருப்பார். அந்த மாஸ்க்கை கழட்டினதுக்கப்புறம் அவர் சொட்ட மாதிரி இருப்பார். அதை பார்த்தோன்னே எனக்கு ஒரு ஹீரோயிசமே அதில் தோணலை. ஸோ எனக்கு வந்து ரே மிஸ்டீரியோ மாஸ்க்கை கழட்டும் போது தான் அந்த ஹீரோயிசம் இருந்தது. அது கமல் சார் கூட ஒத்து போச்சு. ஸோ எனக்கு வந்து அதை பார்க்கும்போது நானுமே வந்து ஒரு சந்தோஷமான ஒரு இதில் தான், ஸோ இப்படிப்பட்ட ஒரு மாசான மூமெண்ட் இப்படி ஒன்று நடந்திருக்கு, அதே மாதிரி ஒரு மாசான மூமெண்ட் தான் வந்து விக்ரம் படத்தில் நடந்திருக்கு அப்படிங்கிறது தான் நான் வந்து சொல்ல வந்தேன். எங்கேயுமே வந்து இந்த படத்தையோ இல்லை வந்து இந்த படத்தோட மேக்கிங்கையோ நான் எங்கேயுமே வந்து குறை சொல்லணும், மட்டப்படுத்தணும் அப்படிங்கிற நோக்கம் கிடையாது. ஸோ அப்படி யாராவது நீங்கள் நினச்சிருந்தீங்க அப்படின்னா அந்த வீடியோக்கான நோக்கம் அது இல்லை அப்படிங்கிறது சொல்கிறதுக்காக தான். மற்றபடி அசிங்கமாக திட்டுறவங்க அவங்கள பற்றி நமக்கு கவலை இல்லை. ஏன்னா அவங்க திட்டுறது இந்த மாதிரி என்ன சோஷியல் மீடியாவில் தானே வந்து திட்டு போகிறாங்க. இவங்கெல்லாம் என்ன நேரில் போய் ஒருத்தனை சட்டையை பிடிச்சி கேட்டுற போகிறானுங்க. அப்படி கேட்டிருந்தா தான் இங்கே நிறைய விஷயம் மாறி இருக்குமே. சரி நம்ம அதுக்குள்ளே போவேனா. ஸோ இதை தான் சொல்லணும்னு நினச்சேன். ஸோ விக்ரம் படம் வந்து இத்தனை நாள் கழிச்சுமே இப்படி ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னா நான் சொன்ன இவ்வளோ காரணங்கள் இருக்குது. ஸோ இது இல்லாமல் உங்களுக்கு வேறு ஏதாவது காரணம் அது மட்டும் இல்லைங்க இதெல்லாம் இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எதாவது தோணுச்சு அப்படின்னா அதையும் நீங்கள் சொல்லுங்கள். ஸோ இதே மாதிரி ஒரு வீடியோவில் மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரகுமான்.